வணக்கம் குழந்தைகளா, அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனி விஷ்ணு கிடைத்து விடுவான் என கடவுளிடம் வேண்டிக் கொண்டால் எல்லாமே ஜெயமாகும். சரிங்க பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. அம்மா பாட்டி, தம்பி சொல்வது உண்மையிலும் உண்மை. நீங்க கதையை தொடர்ந்து சொல்லுங்க பாட்டி. இனிதான் கதை பரபரப்பாக இருக்க போகுது பாட்டி. சரி வாசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். அம்மா தாயே, நீதான் எங்க விஷ்ணுவை காப்பாற்றணும், விசுவின் குடும்பத்தையும் காப்பாற்றணும் தாயே. எங்க முத்து சாரோட குடும்பத்தை காப்பாத்து தாயே, நீதாம்மா அருள் புரியணும். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரவொடுக்க வாரும்மா. நான் இப்போ டிராக்கருக்கு ஃபோன் பண்றேன் பிடி சார். ஆமா சார், போன் பண்ணுங்க. டிராக்கருக்கு போன் பண்ணி அவன் முகத்தை வாட்ஸ்ஆப் பண்ணிருங்க. அப்புறம் அவனை பற்றி ஏதாவது டீடைல் வாங்குங்க சார். சரிங்க பிடி சார், அப்படியே செய்யலாம். ஹலோ டிராக்கர் சிவா, நான் இப்போ அந்த கிட்னாப்பரின் முகத்தை வாட்ஸ்அப் பண்றேன். அவன் முகத்தை வச்சு டீட்டெயில்ஸ் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமா. சரிங்க சார், ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஹலோ ஹலோ சிவா, சொல்லுங்க. சார், இவன் முகத்தை கிட்னாப்பர் லிஸ்ட்டில் கூட தேடி பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் நம்ம பையன் விஷ்ணுவை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கிறான். சரிங்க சிவா, அவன் தான் இன்ஜினியர் படித்த ஸ்டூடெண்ட் ஆச்சே, அதுதான் முதல் கிட்னாப்பை திட்டம் போட்டு பண்ணியிருக்கான். சார், அது மட்டும் இல்லை, அவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் ஏழையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை சார், அவன் 10வது 11வது 12வது மார்க் எல்லாம் டாப் மார்க்ஸ் வாங்கியிருக்கான் சார். இவனோட பேர் மதன். ஆனால் இப்போது சமீபத்தில் இவனோட பேர் மாற்றி பில்லா அப்படின்னு வச்சுருக்கான் சார். என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு விதி இருந்தா அதை யாராலும் மாற்ற முடியாது குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 37 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 38 அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.